நான் திருமுருகன் காந்தி மே 17 இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன். தமிழகத்தில் தமிழீழ விடுதலை சார்ந்தும் தமிழர்களுடைய உரிமை சார்ந்தும் இயங்கக்கூடிய ஒரு தேர்தலில் பங்கெடுக்காத ஒரு இயக்கம். இந்த தீர்மானம் என்பது இலங்கை அரசாங்கமே இந்த குற்றங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி இருக்கிறது. இது சர்வதேசத்தினுடைய பொறிமுறைகள் வேண்டும் என்று வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் முன்மொழியப்பட்ட இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானம் என்பது சர்வதேசம் என்கின்ற வார்த்தையை முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்குள்ளாகவே ஒரு உள்நாட்டு விசாரணை என்பது முன்மொழியக்கூடியதாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில பகுதிகள் சர்வதேசம் என்று சொல்லப்படுவதாக வெளியில் உணரக்கூடிய பகுதிகள் உண்மையில் சர்வதேச பங்களிப்பை அது சொல்லவில்லை. மாறாக அது வெளிநாடுகளினுடைய பங்களிப்புகள் என்று மாற்றப்பட்டிருக்கு. சர்வதேசம் என்பது வேறு, வெளிநாடு என்பது வேறு. அது இன்டர்நேஷ்னல் என்று சொல்லுவதே ஃபாரின் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மையில் சர்வதேசமாக அந்த விசாரணை என்பது நடக்கப் போவதில்லை. அது மட்டுமல்லாமல் காமன்வெல்த்தினுடைய நாடுகளினுடைய பங்களிப்பும் அதில் இருக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். காமன்வெல்த்தில் இலங்கை ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ஆக இது முழுவதுமாக இலங்கை அரசு அதனுடைய நட்பு நாடுகள் சேர்ந்து இந்த விசாரணையை தங்களுக்குள்ளான ஒரு விசாரணை முறையாக மாற்றிக்கொண்டு தமிழர்களை இந்த விசாரணை முறையிலே ஒரு குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு செயல் தான் இப்பொழுது நடந்திருக்கிறது. இந்த தீர்மானம் என்பது முழுக்க தமிழர்களை குற்றவாளிகளாகவும் தமிழர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இலங்கை அரசாங்கமும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் மூலமாக எந்த விதமான ஒரு நடுநிலையான ஒரு நீதி என்பது இலங்கை சர்வதேசம் சொல்வதைப் போல முன்மொழிய போவதில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த விசாரணைகளில் சர்வதேசத்திற்கு எந்த பங்களிப்பும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுவதுமாக இலங்கை அரசாங்கம் இது விசாரிக்கப் போகிறது. இதில் இரண்டு தரப்புகள் இருக்கின்றன. ஒன்று விசாரிப்பது, இரண்டாவது நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்று இரண்டு தரப்பாக இருக்கின்றன. விசாரணை தரப்பை முழுவதும் இலங்கை அரசு நடத்தப் போகிறது. நல்லிணக்கம் என்பதை பொறுத்தவரை அது சந்திரிகாவினுடைய தலைமையிலே ஒரு குழு உருவாக்கப்பட்டு அது நல்லிணக்கத்தை உருவாக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய இரண்டு முகங்கள் இதில் இரண்டு வேலைகளை செய்யக்கூடியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் எந்த இடத்திலும் சர்வதேசம் என்பது அனுமதிக்கப்பட போவதில்லை என்பது தான் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேசத்தினுடைய நேரடி பங்கேற்பு அல்லது நேரடி கண்காணிப்பு அல்லது நேரடியான அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இது இயங்கப் போவது இல்லை என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பரிந்துரைக்கும் இலங்கை அரசாங்கமே விசாரணை செய்த LLRCக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை அரசு சொல்லியிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பதை இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்த முடியாது. ஒரு பொய் வாக்குறுதி சர்வதேசத்தின் முன் அது கொடுத்திருக்கிறது. ஆகவே இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒருபுறம் அது ராஜபக்சவை பாதுகாப்பதாகவும் இன்னொரு புறத்தில் இலங்கை இராணுவத்தை பாதுகாப்பதாகவும் மூன்றாவது தமிழர்களை ஒரு ஒரு பயங்கரவாத குழுக்களாக அது விசாரிக்கப்பட வேண்டியதாக மாற்றுவதும் இந்த தீர்மானத்தினுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லதாக இருக்கும். ஆட்சி மாற்றம் என்பது ஜனநாயக நாடுகள் தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை இடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் என்பது மாற்றப்படுவதில்லை. சந்திரிகாவினுடைய ஆட்சி மாற்றப்பட்டு ராஜபக்சன் ஆட்சி வந்திருக்கிறது. ராஜபக்சன் ஆட்சி மாற்றப்பட்டு மைத்ரிபாலன் ஆட்சி வந்திருக்கிறது. இந்த 3 ஆட்சி மாற்றங்கள் எந்த விதமான மாறுபாடுகள் இருந்தது என்பதை நாம் உணர்ந்தே இருக்கின்றோம். ஆகவே இந்த மைத்ரிபாலாவினுடைய பங்களிப்பு இந்த இனப்படுகொலை போரில் எவ்வளவு முக்கியமானது என்பதை தமிழர்கள் உணர்வார்கள். ஆகவே மைத்ரிபாலாவும் ஒரு இனப்படுகொலையாளன், ஒரு குற்றவாளி என்பதை நாங்கள் மறக்கவில்லை, தமிழர்கள் மறக்கவில்லை. சந்திரிகாவும் ஒரு குற்றவாளி, ரணிலும் இதில் குற்றவாளியாக இருந்திருக்கிறார். ஆகவே இது ஏதோ ஒட்டுமொத்தமாக இந்த பொறுப்பை ராஜபக்சன் மீது சுமத்துவது என்பது இந்த ஒட்டுமொத்த 60 ஆண்டு கால பிரச்சனையை ஒரு தனிநபர் பிரச்சனையாக மாற்றுவதாக இருக்கிறது. உண்மையில் ஆட்சி மாற்றம் என்பது ஜனநாயக நாடுகள் ஏற்படுவதில்லை. ஆட்சி மாற்றம் என்பது அரசியல் அடிப்படையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அரசியல் சாசனங்களிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அரசு கட்டுமானங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்படியான எந்த மாற்றமும் இந்த இலங்கையில் ஏற்படவில்லை. நேற்று ஐநாவினுடைய பொதுச்சபையில் பேசியிருக்கக்கூடிய ஐநாவினுடைய தலைமைச் செயலாளர் பான் கி மூன் அவர்கள் சிரியாவினுடைய வழக்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நேரடியாக பரிந்துரை செய்திருக்கின்றார். இந்த வழிமுறையைத்தான் இலங்கையை பொறுத்தவரையில் இவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம். சிரியாவை எவ்வளவு தூரம் அது மனித குலத்தை பாதித்ததோ அதே அளவிற்கான பாதிப்பை இலங்கையிலும் நாம் காண முடிகிறது. இலங்கையிலும் அப்படியான ஒரு அழிப்பு என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சிரியாவை போல ஐநாவினுடைய தலைமைச் செயலாளர் முன்மொழிய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் பரிந்துரைக்க விரும்புகின்றோம். ஏனென்றால்
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது ரோம் அமைப்பில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே முறையில் தான் சிரியாவும் இருக்கிறது. சிரியாவை நீங்கள் பரிந்துரை செய்யும் பொழுது ஏன் இலங்கையை பரிந்துரை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த தருணத்தில் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம்.